வணக்கம் மாணவர்களே. அ இன்றைய கணித பாடத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கதை உருவாக்குதல் பாடத்த தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே 1ஆம் ஆண்டுல பார்த்திருப்போம். எப்படி வந்து கதை உருவாக்குறது அப்படின்னு. ஸோ, அதன் மூலியமா நம்ம அந்த கதை உருவாக்குதல் மூலியமாக எப்படி அந்த பேசிக்கான அடிப்படை கணித வாக்கியங்களை எழுதுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதற்கான தீர்வுகள் காண்றது. இத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம பார்க்க போறது 2 வகையான கதை உருவாக்குதல். ஒன்று சேர்த்தல், மற்றொன்று கழித்தல். சரிங்களா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 2 உதாரணங்களையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பயிற்சிகள பார்க்க போறோம். சரிங்களா? சரி. முதலாவதாக சேர்த்தல் அப்படின்னு சொல்லும்போது, சேர்த்தல்ல நம்ம எப்போதுமே மொத்தம் பயன்படுத்துவோம். இப்ப இருவர்கிட்ட பொருள் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த இருவர்கிட்டயுமே மொத்தம் எத்தனை இருக்குன்னு பயன்படுத்துவோம். அல்லது ஒருவரிடம் இருக்கிற பொருள் இன்னும் அவங்க ஆட் ஆன் பண்ணாங்க, மேலும் அதிகரித்தால் அதையும் நம்ம சேர்த்தல் கணக்குல தான் வைப்போம். சரிங்களா? சரி. இப்பொழுது நம்ம உதாரணம் பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, பலூன்கள் இருக்கு. சரிங்களா? இங்க பலூன்கள் இருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு கணித வாக்கியம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 300 சேர்த்தல் 250. சரி. இப்ப இது நம்ம எழுதும்போது 300 சேர்த்தல் 250 எவ்வளவு விடை கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? சேர்க்கும்போது உங்களுக்கு இங்க ஒரு விடை கிடைக்கும். அதை மாணவர்கள் செய்து பார்க்கலாம். சரி, இந்த கதை எப்படி உருவாக்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல நீங்க எந்த மாதிரியான சூழல் அமைக்க போறீங்க அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாணவர்களிடம் இருப்பது போல அந்த பலூன்கள் இருப்பது போல ஒரு கதை உருவாக்கியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, லோகன், சிவா 2 மாணவர்கள் இருக்காங்க. சரி, லோகனிடம் முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த 300 லோகனிடம் எத்தனை பலூன்கள் உள்ளன? 300. அப்ப லோகனிடம் 300 பலூன்கள் இருந்தன. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சிவா. சிவா கிட்ட எத்தன இருக்கு? 250. சிவாவிடம் 250 பலூன்கள் இருந்தன. அப்போ இருவரிடமும் எத்தன பலூன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆ மொத்த பலூன்கள் இங்க இந்த கோடிட்டப்பட்ட இடத்துல வந்து உங்க விடைகள நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? மாணவர்கள் இத கொஞ்சம் பார்க்கணும். நீங்க முதல்ல கதாபாத்திரங்கள யார நீங்க அங்க மையமா வைக்க போறீங்கன்னு பார்த்துக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவைப்படுற பெயர் அல்லது உங்களுக்கு பிடித்த பெயர்கள் வைக்கலாம். சரிங்களா? அல்லது உங்களுடைய சொந்த பெயர் கூட நீங்க இங்க வைக்கலாம். சரிங்களா? சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, மொத்த பலூன்கள் அப்படின்னு கேட்காம, மொத்தம் எத்தனை பலூன்கள் இருந்தன? கேள்வியா கூட கேட்கறதுக்கு முடியும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம சேர்ந்து பார்ப்போம். லோகனிடம் 300 பலூன்கள் இருந்தன. சிவாவிடம் 250 பலூன்கள் இருந்தன. மொத்த பலூன்கள் மாணவர்கள் இத கணக்கு பண்ணி இங்க எழுதலாம். சரிங்களா? இது வந்து சேர்த்தல். சேர்த்தல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இருக்கிற அனைத்தையும் சேர்த்து தான் அந்த விடைகளை இங்க எழுதுவோம். இது ஒரு உதாரணம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இதையே இப்ப கழித்தல் கணக்குல நம்ம எப்படி செய்யலாம்? சரி மாணவர்களே, இங்க பாருங்க கழித்தல். சரி. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா 300 கழித்தல் 250. சரிங்களா? ஓகே. இதே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்கள் அந்த லோகன் பெயர் தான் பயன்படுத்தியிருக்கேன். சரி. லோகனிடம் எத்தன பலூன்கள் இருக்கு? 300 பலூன்கள். ஓகே. லோகனிடம் 300 பலூன்கள் இருந்தன. 250 பலூன்கள் உடைந்து விட்டன. அவர்கிட்ட 300 பலூன் இருக்கு. 250 பலூன்கள் வந்து உடைஞ்சிருச்சு. அப்பன்னா மீதமுள்ள பலூன்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப மீதம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கழித்துட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அத தான் எழுதணும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கழித்தல் கணக்குல நம்ம பயன்படுத்துறது. அல்லது மீதமுள்ள பலூன்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டு, அப்படி கூட இந்த கதைய நீங்க உருவாக்கலாம். சரியா மாணவர்களே? மறுபடியும் பார்ப்போம். லோகனிடம் 300 பலூன்கள் இருந்தன. 250 பலூன்கள் உடைந்து விட்டன. மீதமுள்ள பலூன்கள் எத்தன அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். இதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா, சிம்பிளா எப்படி நம்ம கதை உருவாக்குறோம் அப்படின்னு. சரிங்களா? நீங்க உங்களுக்கான ஒரு பெயரை நீங்க ரெடி பண்ணிக்கலாம், தயார் செய்துக்கலாம். நீங்க யோசிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க இவ்வளோ சிம்பிளா எழுதுனா போதும். சரியா மாணவர்களே? சரி. இன்றைக்கான பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்திருப்பேன். 2 ஒர்க் ஷீட் இருக்கும். ஒன்று கழித்தல் தொடர்பானது, மற்றொன்று சேர்த்தல் தொடர்பானது. சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2மே உங்களிடம் இருக்கும். சரி, இங்க பார்த்தீங்கன்னா, முதல் அந்த பயிற்சி 1ல கழித்தல் இருக்கு. கதை உருவாக்குதல். 300 கழித்தல் 125. இங்க பென்சில்கள் குடுத்துட்டாங்க. அப்ப நீங்க பென்சில்கள் தொடர்பா தான் எழுதணும். சரிங்களா? அப்படி சுயமா எழுதுற மாணவர்கள் தாராளமாக சுயமா எழுதலாம்.
அல்லது உங்களுக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னாக்கா, கீழ ஐய விடை கொடுத்துருக்கேன். இந்த விடையை பார்த்தும் கூட நீங்க எழுதலாம். ஸோ பென்சில்கள் தொடர்பா எங்க அதற்கான சூழல் இருக்கு, கதை இருக்கு அப்படின்னு பாருங்க. சரி, இங்க இருக்கு பாருங்க. இஷானியிடம் 300 பென்சில்கள் இருந்தன. அடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க கீழ இன்னொரு பெயர் குடுத்திருக்காங்க. 125 பென்சில்கள் கொடுத்தால், மீதமுள்ள பென்சில்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க கிட்ட 300 பென்சில் இருக்கு. உங்க நண்பர்கிட்ட அவங்க 125 பென்சில்கள் குடுத்துட்டாங்க. மீதம் எத்தனை பென்சில்கள் இருக்கு? ஸோ மாணவர்கள் கழித்துட்டு அந்த விடைய அங்க எழுதணும். ஸோ மீண்டும் இந்த கதையை எடுத்து இங்க நீங்க அந்த கோட்ல எழுதலாம். சரியா மாணவர்களே? இது வந்து கழித்தலுக்கான கதை உருவாக்குதல் பயிற்சி. அடுத்த சேர்த்தல் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா, 100 சேர்த்தல் 100 எத்தனை? ஸோ அதற்கான கதை பார்த்தீங்கன்னா, கீழேயே இருக்கு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, அந்த கதை எங்க இருக்கு? கரிக்கோல்கள். கரிக்கோல்னா பென்சில். ஸோ ரிஷாந்திடம் 100 கரிக்கோல்கள் உள்ளன. அப்பா மேலும் 100 கரிக்கோல்கள் தந்தார். மொத்தம் எத்தனை கரிக்கோல்கள் உள்ளன? ஸோ அவங்க வந்து அவர்கிட்ட 100 கரிக்கோல் இருக்கு. அப்பா இன்னும் 100 தராரு. ஸோ சேர்க்கும்போது மொத்தம் எத்தனை இருக்கு? சரிங்களா? ஸோ மாணவர்கள் இத கொஞ்சம் பாருங்க. இந்த 2 பயிற்சிகளையும் நீங்கள் செய்து, இத அழகா படம் பிடித்து உங்களுடைய கூகுள் வகுப்பில் பதிவேற்றம் செய்யவும். சரியா மாணவர்களே? இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நாள், பெயர், பயிற்சி 1, பயிற்சி 2 அப்படி குடுத்துருக்காங்க. ஸோ நாள் பார்த்தீங்கன்னா, திங்கள். இன்றைக்கு என்ன திகதி? 26. ஸோ மாணவர்கள் இதை கொஞ்சம் சர்க்கிள் பண்ணிக்கலாம் அல்லது கோடிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க பெயர் கண்டிப்பா எழுதணும். ஸோ அதற்கப்புறம் நீங்க அழகா படம் பிடித்து உங்களுடைய கூகுள் வகுப்பில் பதிவேற்றம் செய்யவும். இதற்கிடையில் ஏதாவது தகவல் வேணும், உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னாக்கா, தாராளமாக நீங்கள் ஐஐயை தொடர்பு கொள்ளலாம். நீங்க தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளலாம். சரியா மாணவர்களே? இந்த பாடங்களை சிறப்பாக செய்ய ஐஐயின் வாழ்த்துகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே!